Hello. Oliver. Okay. Hi everyone, this is Krishanti Sivapalan. So, personality development for HRM. Assessment mode, individual report. இதோட submission date வந்து 25th Julyன்னு போட்டிருக்கு. So, இப்போ நமக்கு 2 weeks or probably 2 weeks time இருக்கு. Assignment question குள்ள போகலாம் directா. When we talk about personality development in human resources management, we focus on building a workforce that excels not only in their jobs but also in understanding themselves and working well with others. So, இதுல என்ன சொல்றாங்க? Personality development வந்து அவங்களுடைய ஒர்க் ஃபோர்ஸஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஜாப்புக்கான இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போறது இல்லை. அவங்கள பத்தியே அண்டர்ஸ்டாண்டிங் பண்றதுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ இதைத்தான் நாங்க இன் டீட்டெயிலா பார்க்க போறோம். Explain various strategies and initiatives using personality development in human resource management at the workplace. So, இவங்க வந்து என்ன மாதிரியான strategies follow பண்றாங்க எதுக்கு personality developmentக்கு. இது வந்து ஒர்க் பிளேஸை பேஸா வச்சு எழுத போறோம். ஸோ இப்போ பார்ப்போம், ப்ரெசன்டேஷனுக்குள்ள போவோம். Please hold on. Okay. Personality development. Personality development plays a crucial role in enhancing individuals' personality. So, personality developmentனா என்னன்னு பேசிக்கா எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒர்க் பண்றவங்களுக்கு இன்னும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஒர்க் பிளேஸ்ல என்ன மாதிரியான பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ப்ராசஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஈவன் ட்ரைனிங்ல கூட இந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். மீட்டிங்ஸ், ப்ரெசன்டேஷன் ஒன்று கொடுக்கும் போது, வேற டிஸ்கஷன்ஸ், ஈவன் ஒரு குரூப் ப்ராஜெக்ட் இல்லாட்டி டீம் ஒர்க் எடுத்து செய்யும் போதும் சரி, காமனா ஒர்க் பிளேஸ்ல கலீக்ஸோட டிஸ்கஷன்ல ஃப்ரெண்ட்லியா பேசும் போதும் சரி, இந்த பர்சனாலிட்டிங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்கா டெவலப் ஆகும். ஸோ பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் பிளேஸ் அண்ட் proactive role at workplace as it decides the way an individual interacts with his fellow workers and responds to various situations. ஸோ நான் இப்ப சொன்ன மாதிரி தான் என்னது, இது வந்து ஒர்க் பிளேஸ்ல வந்து என்ன மாதிரியா இன்டராக்ஷன்ஸ் நடக்குது ஒர்க்கர்ஸ் கூட ஒர்க் பண்றவங்களுக்கும், அதாவது கொலீக்ஸ் கூட, அதுக்கு நாங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்றோம் ஒவ்வொரு டிஃப்ரெண்டான வேரியஸ் சிச்சுவேஷன்ஸ்ல. அதுதான் என்னது பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் வந்து முக்கியமான ஒரு ரோலா இருக்குது இந்த ஒர்க் பிளேஸ்ல. So, how an individual behaves at the workplace depends on
his or her personality. So என்னது இது, என்ன மாதிரியா ஒரு இண்டிவிஜுவல், ஒரு தனிப்பட்ட நபர் பிஹேவ், தமிழ்ல சொல்றேன்னா வெளிப்படுத்துறாங்களோ அவங்கள, அது வந்து ஒர்க் பிளேஸ்ல என்ன மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் இருக்குதோ அதுக்கேத்த மாதிரி அவங்களுடைய பர்சனாலிட்டி வந்து டிஃபர்ஸ் ஆகும். Personality development also reduces stress levels and teaches an individual to face even the worst situations with a smile. So, personality development எங்க நடக்குதோ அங்க ஒருத்தவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து குறையும், ரிடியூஸ் ஆகும். அண்ட் ஈவன் தோ அவங்களுக்கான சிச்சுவேஷன் எவ்வளோ மோசமான சிச்சுவேஷன், பேட் வர்ஸ்ட் சிச்சுவேஷனா இருந்தாலும் வித் ஸ்மைலோட எப்படி ஃபேஸ் பண்ணுறோன்றதையும் வந்து இந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் டீச் பண்ணுது. ஈவன் இருக்கிறத விட மெச்சூர்ட் ஆகுறதுக்கும் இந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் வந்து யூஸ் ஆகுது. ஸோ இதுல வந்து 50 மார்க்ஸுக்கு எழுத சொல்லியிருக்காங்க. நீங்க யூஸ் பண்ற ஒர்க் பிளேஸ்ல யூஸ் பண்ற ஸ்ட்ராட்டஜிஸ் எதுக்கு, பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு. ஸோ அதுக்கான ஒரு பேஸ் தான் இது. ஃபர்ஸ்ட் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கொள்ளணும், அதுக்கப்புறம் தான் அதுக்குள்ள போகணும். ஸோ நீங்க சின்னதா ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்னா என்னன்னு. எப்பயும் கேட்ட கொஸ்டின் ஒன்னு கேட்டா அதுக்கு பேஸ் என்னவோ அத ஒரு சின்ன ஒரு 2 லைன்ஸ்க்கு சரி எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்பதான் நெக்ஸ்ட் டாபிக் ஸ்டெப்புக்கு போறதுக்கு ஈஸியா இருக்கும், ஈஸியா புரியும். அதுக்காக அதோட டெஃபினிஷன், இன்ட்ரடக்ஷனை வந்து பக்கமா எழுதக்கூடாது, ஒரு 2-3 லைன்ஸ்க்கு எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணணும். Example of how personality development plays a vital on the career. So marketing and sales professional இங்க நான் எடுத்திருக்கேன் ஒரு எக்ஸாம்பிளா. ஏன்னா மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் ப்ரொஃபஷனலுக்கு வந்து இம்ப்ரெசிவ் பர்சனாலிட்டிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா மார்க்கெட்டிங் பீப்புள் வந்து நிறைய பேரோட டிரெக்டா மீட் பண்றதுக்கான, அதாவது கம்பெனி மட்டும் இல்லாம கம்பெனில இருந்து வெளியே எக்ஸ்டர்னலா நிறைய மீட்டிங்ஸ் அட்டெண்ட் பண்றதுக்கோ, இல்லாட்டி சேல்ஸ வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கோ, ப்ரமோஷன் பண்றதுக்கு ஷாப்ஸ்க்கு போவாங்க, அதர் கம்பெனிஸ்க்கு போவாங்க. இன்சூரன்ஸ் செக்டர்னு சொன்னா இன்சூரன்ஸ்ல இருந்து மத்த வெளியே, அதாவது ஒர்க்ஸ் கம்பெனிஸ்க்கு போயிட்டு எம்ப்ளாயிஸ்க்கான இன்சூரன்ஸ் கிளைம் பண்றதுக்காக போயிட்டு அங்க மீட் பண்ணி பேசுற இந்த மாதிரி நிறைய சிச்சுவேஷன்ஸ் இருக்கிறது எங்க, மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ். ஸோ அவங்களுக்கான பர்சனாலிட்டியை பார்த்தா ரொம்பவும் இம்ப்ரெசிவா இருக்கணும். ஈவன் ட்ரெஸ் பண்றதுல இருந்து, வாய்ஸ் டோன்ல இருந்து, ஹேர் ஸ்டைல், ஹேர் கட், லுக் பாக்குறதுல இருந்து, வாக்கிங் ஸ்டைல் எல்லாமே ஒரு இம்ப்ரெசிவ் பர்சனாலிட்டியா இருக்கணும். ஸோ மார்க்கெட்டிங் பீப்புள் வந்து கிரேட் எக்ஸாம்பிள் ஃபார் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் எங்க அட் ஒர்க் பிளேஸ்ல. ஸோ இப்ப பார்ப்போம், இந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டை நாங்க எப்படி வெளியே கொண்டு வரதுன்னு சொன்னா, ஸ்டெப் அவுட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். கம்ஃபர்ட் ஜோன்லயே இருக்கும் போது உங்களுக்கான பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் வந்து இருக்க லெவல்லயே தான் இருக்குமே தவிர அந்த லெவல்ல இருந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் ஹை லெவலுக்கு போறதுக்கான சான்சஸ் இல்ல. ஸோ people are comfortable in their normal routine. Some people are comfortable in their normal routine. They do not try new things. They do not enter to the new lifestyle. So அவங்க இருக்கிற லைஃப் ஸ்டைல்லையே சர்வை பண்ணுவாங்க, நியூ திங்ஸை ட்ரை பண்ண மாட்டாங்க. இப்போ ஒரு ஒர்க் பண்றாங்கன்னு சொன்னா ப்ரமோஷனுக்கோ, ரெகக்னிஷனுக்கோ, இல்லை இன்னொரு அதை விட ஹை லெவல்ல போறதுக்கோ ட்ரை பண்ண மாட்டாங்க.
ஸோ இந்த மாதிரியான பீப்புளுக்கு வந்து கம்ஃபர்ட் ஜோன்லயே இருக்கும் போது பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்ன்றது அதே லெவல்ல தான் இருக்கும். மேபி குறையறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு, கூடுறதுக்கான சான்சஸ் குறைவு. பட் ட்ரைங் நியூ திங்ஸ் ஹேஸ் மெனி பெனிஃபிட்ஸ் including increased focus, improved memory, and greater creativity, which can all contribute to your overall personality. So, but new things try பண்ணும் போது என்ன நடக்கும்? ஃபோக்கஸ்டா இருக்கும். ஃபோக்கஸ், நம்மளுடைய ஃபோக்கஸ் வந்து எது மேலயும் இருக்கிற ஃபோக்கஸ், ஒர்க் மேலயா இருக்கலாம், ஸ்டடீஸ் மேலயா இருக்கலாம், கிரியேட்டிவ் திங்ஸ் மேலயா இருக்கலாம், ஹாபிஸ் மேலயா இருக்கலாம், மியூசிக், ஸ்போர்ட்ஸ், எதுவா இருந்தாலும் அது என்ன செய்யும், அதுக்கு மேல உள்ள ஃபோக்கஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதாவது இதன் மூலமா நியூ திங்ஸ் ட்ரை பண்றதன் மூலமா, நியூ திங்ஸ் ட்ரை பண்றதன் மூலமா ஒரு விஷயத்து மேல உள்ள ஃபோக்கஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்படி ஆகுற நேரம் என்ன நடக்கும்னு சொன்னா, முழுவதுமாக இருக்கிற பர்சனாலிட்டி வந்து அதிகரிக்கும். இம்ப்ரூவ் மெமரிஸ், மெமரிஸும் இம்ப்ரூவ் ஆகும். அப்படி ஆகும் போது என்ன நடக்கும், ஆட்டோமேட்டிக்கா கிரியேட்டிவிட்டி வரும். நியூ திங்ஸ், இன்னோவேட்டிவ் திங்ஸை வந்து நீங்க கிரியேட் பண்றதுக்கான சிச்சுவேஷனும் ஒரு ஐடியாஸும் அதிகமாவே வரும். இது எல்லாத்தோடையும் சேர்த்து பர்சனாலிட்டியும் டெவலப் ஆகும். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா, ஸ்டார்ட் அ டிஃபிகல்ட் ப்ராஜெக்ட் அட் ஒர்க். ஸோ இப்போ ஒருத்தங்களுக்கு ஒரு ப்ராஜெக்டை கொடுக்குறாங்கன்னு சொன்னா எதனால கொடுப்பாங்க, அவங்க மேல ட்ரஸ்ட்னால. பட் அந்த ப்ராஜெக்ட அவங்க வாங்குறதுக்கு ரெடியா இருக்காங்களா? அப்படி ரெடியா இருந்தா தான் என்னது, அது பர்சனாலிட்டி டெவலப் ஆகுறதுக்கான ஒரு சான்ஸ். இல்ல இக்னோர் பண்ணோம்னு சொன்னா அந்த சான்ஸ் வந்து குறையும். அதாவது அவங்க மேல உள்ள ட்ரஸ்ட் வந்து குறையுமே தவிர கூடாது. நெக்ஸ்ட் டைம்ல வந்து அந்த ப்ராஜெக்டை ஹேண்ட் ஓவர் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கறதுக்கே வந்து அந்த ஒர்க் பிளேஸ்ல உள்ளவங்க ஹெசிடேட் ஆவாங்க. தென் ஸ்டார்ட் டாக்கிங் வித் நியூ எம்ப்ளாயிஸ். வித் நியூ எம்ப்ளாயிஸ் மீன்ஸ் கரண்டா ஒர்க் பண்றவங்க சம்டைம்ஸ் எல்லாரோடையும் டாக்கட்டிவா இருக்க விரும்ப மாட்டாங்க. பர்டிகுலர் சர்க்கிள், ஸ்பெசிபிக் சர்க்கிள் இருக்கும், குரூப் ஆஃப் பீப்புள், அவங்க கூட தான் மூவ் ஆவாங்க. ஸோ அப்படி இல்லாம வார நியூ எம்ப்ளாயா இருக்கட்டும், அடுத்தடுத்த லெவல்ல உள்ள எம்ப்ளாயா இருக்கட்டும், எல்லாரு கூடயும் வந்து என்ன பேலன்ஸா பேசுறது வந்து ஈக்குவலா எல்லாரோடையுமே மூவ் ஆகும் போது என்ன நடக்கும் சொன்னா, இன்னும் பர்சனாலிட்டி டெவலப் ஆகும். எப்படி டெவலப் ஆகும்? கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அது மூலமா டெவலப் ஆகும். கண்டாக்ட், எப்படி நாங்க ஒருத்தங்களை இன்ட்ராக்ட் பண்றோன்ற ஒரு மேனர், நம்மளோட பாடி லாங்குவேஜ், இது எல்லாமே வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த மாதிரியான பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும் போதே நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துட்டேன், என்ன மாதிரியான பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் வந்து ஒர்க் பிளேஸ்ல வந்து நடக்குதுன்றது. ஒர்க் பிளேஸ்ல என்ன மாதிரி நடக்குதுங்கிறதுக்கான எக்ஸாம்பிளும் கொடுத்துட்டேன். இனி வந்து ஒர்க் பிளேஸ், ஒரு ஆர்கனைசேஷன் வந்து எப்படி அதுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்றதையும் நாங்க பார்ப்போம். ஸோ அதுக்கு முதல் இன்னொன்னு இருக்கு, ஷோ அப் இன்டு யுவர் கிரியேட்டிவிட்டி. இதை நான் முதவே சொன்னேன். ஸோ கிரியேட்டிவிட்டி லெவல் வந்து creativity is linked to improve problem solving. So helping you innovative and think outside the box, both in your professional and personal life. ஸோ இதுவும் நான் வந்து மேல எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு சேர்த்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ ஒரு எக்ஸாம்பிளை பார்த்தோம்னு சொன்னா, மெயின்டெனன்ஸ் ஆஃப் பர்சனல் ஃபைல்ஸ் இன் த ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட். இது வந்து ரொம்ப 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 பேசிக்கான ஒரு எக்ஸாம்பிள், எல்லாருக்கும் வந்து புரியணுன்றதுக்காக. So it's not a simple task for everyone. Each company has a specific method of maintaining the personal records of the employees.
some creative ideas for the maintenance. ஸோ எல்லா ஆர்கனைசேஷன்லையும் வந்து பர்சனல் ரெக்கார்ட்ஸை வந்து மெயின்டைன் பண்றதுக்கான ஒரு சிஸ்டம் இருக்கும். ஈவன் என்னத்தான் சாஃப்ட் காப்பியில பிசிஸ்ல சாஃப்ட் காப்பி மூலமா நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சாலுமே ஹார்ட் காப்பின்றது ஒரு பர்சனல் ரெக்கார்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஹெச்ஆர் சைட்ல, அதாவது எம்ப்ளாயீஸ்க்கு. நீங்க சாஃப்ட் காப்பி எப்படி எடுத்து வச்சாலுமே கூட ஹார்ட் காப்பீஸ், அதாவது என்ஐசி காப்பி, பர்த் சர்டிஃபிகேட் காப்பின்னு இந்த மாதிரி நிறைய டாக்குமெண்ட்ஸ் வந்து தேவைப்படும். மோஸ்ட்லி மார்க்கெட்டிங் டீம் ஆர் ஏதாவது அசட்டை ஹேண்டில் பண்றவங்க கிட்ட வந்து நார்மலி சம்டைம்ஸ் ஒரிஜினல்ஸ் கூட கலெக்ட் பண்ற ஒரு நடைமுறையும் இருக்கு. ஸோ அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல என்ன மாதிரியா அதை மெயின்டைன் பண்ணலாம், லாஸ்ட் ஆகாம மெயின்டைன் பண்ணணும். அதோட ஈஸியா ரிட்டர்ன் கொடுக்கும் போது நாங்க அதை ஈஸியா ஃபைல்ஸ் டாக்குமெண்ட்ஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ற மாதிரி இருக்கணும். ஸோ இதுக்கு வந்து நாங்க நம்பர் ஆர்டர்ல யூஸ் பண்ணலாம். அதாவது எம்ப்ளாயி நம்பர், இபிஎஃப் நம்பர் ஆர்டர்ல யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி சீரியல் நம்பர்ஸ் டிபார்ட்மெண்ட் வைஸ் கூட சீரியல் நம்பர் வச்சு யூஸ் பண்ணலாம். ஆர் ஒரு ஸ்மால் ஆர்கனைசேஷனா இருந்தா எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் சேம் வார ரிக்ரூட்மெண்ட் டேட்டை பொறுத்து சீரியல் நம்பர் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு கலர்ஸ் யூஸ் பண்ணி ஈஸியா ஐடென்டிஃபை பண்ற மாதிரியான டெக்னிக்ஸ். இந்த மாதிரி கிரியேட்டிவிட்டி இது வந்து ரொம்ப 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 பேசிக்னு நான் சொன்னது. மற்றபடி மார்க்கெட்டிங் ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து டிஃப்ரெண்ட் கிரியேட்டிவ் ஐடியாஸ் கொடுக்கறது, அட்வர்டைஸ்மெண்ட்க்கு கிரியேட்டிவ் ஐடியா கொடுக்கறது, இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் மேல உள்ள எக்ஸாம்பிள்ஸ். ரொம்ப இதான எக்ஸாம்பிள்ஸ் வந்து மார்க்கெட்டிங் எடுத்துக்கிட்டா கூட கிரியேட்டிவிட்டிக்கு முன்னாடி போயிட்டு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ஒரு கிரியேட்டிவான ஐடியா கொடுத்து அந்த மாதிரி ஒர்க் பண்றது, ஹெசிடேட் ஆகி பின்னாடி நிக்காம. மார்க்கெட்டிங் டீம்னாலே முன்னாடி வரணுங்கிறது தான், அவங்களதான் மார்க்கெட்டிங் டீமுக்குள்ள ரிக்ரூட்டே பண்ணி போடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ் ஆகும் எங்க ஒர்க் பிளேஸ்ல. ஸோ நாங்க இப்ப பார்ப்போம் அசைன்மெண்ட் கொஸ்டினுக்கு முக்கியமான, ஸோ ஆன்சருக்கு முக்கியமான ஒரு இதுதான். நான் இது வரைக்கும் சொன்னதெல்லாம் நீங்க பாயிண்ட் ஃபார்ம்ல நார்மலா ஒரு பிரீஃப் இன்ட்ரடக்ஷன் கொடுத்தாலே போதும். அதாவது உங்களுக்கு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் பத்தி அப்படிங்கறத தெரியப்படுத்தினாலே போதும். அந்த அசைன்மெண்ட் கரெக்ட் பண்ணும் போது ஸ்கோர் பண்றதுக்கான, அதாவது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாலே ஸ்கோர் வந்து நல்லா வரும். நீங்களா கிரியேட் பண்ணி எழுதும் போது ஸ்கோர் நல்லா வரும். இந்த எக்ஸாம்பிள்ஸ், இந்த மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ வச்சு நான் ஒவ்வொரு அசைன்மெண்ட்லயுமே சொல்றது வந்து உங்களுடைய ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் எழுத சொல்லி. நீங்க ஒர்க் பண்றீங்களா இருந்தா அந்த கரண்ட் கம்பெனியை எடுத்து அந்த எக்ஸாம்பிள கொடுக்கறது வந்து இன்னும் ரொம்ப ரொம்ப பெஸ்டா இருக்கும். ஒரு ஒர்க் பண்ற கம்பெனியை மென்ஷன் பண்ணி இங்க இந்த மாதிரியான பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் இருக்குன்றத மென்ஷன் பண்ணி சொல்லும் பொழுது இன்னும் ஸ்கோர் பண்றதுக்கான சான்சஸ் கூட. அப்படி இல்லாட்டி தெரிஞ்ச ஏதாவது மெயினான கம்பெனிஸ் யூஸ் பண்றது பெஸ்ட். And communication skills, strategies and initiatives used personality development. This one is used for strategies and initiatives used for personality development. Illa. So other small correction. And communication skills and personality development. இவ்வளவு நேரம் நான் சொன்ன மாதிரி கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு என்ன மாதிரியா ஒர்க் பிளேஸ்ல யூஸ் ஆகிட்டு இருக்கு. ஓகே, லீடர்ஷிப் கம்யூனிகேஷன். Leaders also often communicate to, hold on,
Okay, let's continue. So leaders வந்து communication எப்படியா encourage பண்றாங்கன்றத பார்ப்போம். ஒரு லீடர் வந்து கம்யூனிகேட் பண்ணணும். அவங்களுக்கு கீழே உள்ள ஜூனியர்ஸ், அதாவது லோ லெவல், ஃபர்ஸ்ட் லெவல்னு சொல்லி படிச்சிருப்போம் இல்லையா, மிடில் லெவல், டாப் லெவல்னு. ஸோ லீடர்ஸ் வந்து யாரு? அவங்கள வந்து வழி நடத்துறவங்க. எப்படி என்கரேஜ் பண்ணணும், மோட்டிவேட் பண்ணணும். ஸோ அவங்களுக்கான கமிட்மெண்ட்ஸ், அதாவது லோ லெவல்ல உள்ளவங்களுக்கான கமிட்மெண்ட்ஸை வந்து கொடுத்து அவங்கள என்கரேஜ் பண்ணி அந்த மாதிரியா மோட்டிவேட் பண்ணி அவங்களோட பர்சனாலிட்டியை டெவலப் பண்றதுக்கு இந்த லீடர்ஷிப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு ஒர்க் பிளேஸ்ல. They often communicate through stories more than data. This helps others to improve their personality. So, what do you mean by these stories? நீங்க நோட் பண்ணி பார்த்திருந்தா தெரியும். கேம்பஸ்ல கூட, ஈவன் கேம்பஸ்ல லெக்சர் டைம்ல கூட சம்டைம்ஸ் அவங்க வந்து லெசன் எடுக்கும் போது ஸ்டோரிஸ் மூலமா தான் கொண்டு போவாங்க. சிலவங்க வந்து அவங்களுடைய பர்சனல் ஸ்டோரிஸ் மூலமாவே கொண்டு போவாங்க. ஸோ அந்த லீடர் வந்து அவரோட ஸ்டோரி மூலமாவே கொண்டு போகலாம். இந்த கம்யூனிகேஷன், அதாவது லீடருக்கும் என்ன சொல்றது, எம்ப்ளாயிஸ்க்கும் இடையிலான கம்யூனிகேஷன் எப்படி அவர் மோட்டிவேட் பண்ணுவார், அவரோட ஸ்டோரிய சொல்லியே மோட்டிவேட் பண்ணி ஒரு ப்ரொஜெக்டை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது இந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணி தான் லீடரும் போயிருக்காரு. ஸோ இந்த மாதிரியான ஸ்டெப்ஸை நாங்களும் யூஸ் பண்ணி போகலான்னு அதை யூஸ் பண்ணுவோன்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போதே, அதாவது நியூ, நான் உள்ள டாபிக்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி, ஒரு நியூ திங்க வந்து செய்யறதுக்கு முன் வரும் போதே பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ அந்த லீடர் வந்து என்கரேஜ் பண்ணி மோட்டிவேட் பண்ணி ஒரு கமிட்மெண்ட்டை அவங்களோட எம்ப்ளாய்க்கு கொடுக்கும் போது அங்க என்ன நடக்குது, பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ஆகுது. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்டா நீங்க எடுத்து சொல்லலாம், நான் சொன்ன மாதிரியான எக்ஸாம்பிள்ஸை வச்சு. ஸோ எக்ஸாம்பிள் நீங்க இந்த மாதிரி கொடுக்கும் போது ப்ராக்டிக்கலா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே உங்களுக்கான ஸ்கோர் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். So upward communication. Team members often have to communicate with their own team members and with other leaders who are not in their direct chain of command. These may take the form of emails, reports, or a sort in a standing meetings. So meeting இருக்கு இல்லையா, அந்த மீட்டிங்ல கூட என்ன நடக்கும்னு சொன்னா அப்பர் கம்யூனிகேஷன் வந்து நடந்துட்டு இருக்கும். அதாவது கம்யூனிகேட் வந்து ஓன் டீம் மெம்பர்ஸ்குள்ள மட்டும் இல்லாம லீடர்ஸ், எந்த லீடர்ஸ் அடுத்த டீம்ஸ்ல இருக்காங்களோ அவங்க, அதாவது டிரெக்ட் செயின்ல இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் இமெயில் மூலமா, ரிப்போர்ட்ஸ் மூலமா, மீட்டிங்ஸ் மூலமா கூட அப்வர்ட் கம்யூனிகேஷன் நடக்கும். எப்படி ஆர்டர் பாஸ் பண்றது, அதாவது ஒரு ஒர்க் ரோலை வந்து, ஜாப் ரோலை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ஹேண்ட் ஓவர் பண்றது. நான் லீடர்ஷிப்ல சொன்ன மாதிரியும் இதுவும் கிட்டத்தட்ட சிமிலர் தான். This type of communication supports others to enhance their personality. And presentation, ஆல்ரெடி presentation பத்தி சொன்னேன். presentation செய்யும் போது ஒருத்தங்களோட பர்சனாலிட்டி வந்து ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு தெரியாமலே டெவலப் ஆகும். பிகாஸ் இன்னும் ஒரு டீம் முன்னாடி நாங்க பேச போறோம், டிஸ்கஸ் பண்ண போறோம்ன்றப்ப அவங்களுக்கான பர்சனாலிட்டி, லுக்கிங், ட்ரெஸ் கோட்ல இருந்து, ஹேர் ஸ்டைல், போஸ்டர்ல இருந்து, அப்படின்னா நாங்க நிக்கிற ஸ்டாண்டிங், இது எல்லாமே வந்து டெவலப் ஆகும் ஆட்டோமேட்டிக்கா. ஸோ ப்ரெசன்டேஷன் வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அப்புறம் பார்த்தோம்னு சொன்னா கொலாபரேஷன், அது வந்து ஒரு கீ எலிமெண்ட்னே சொல்லலாம். If you just have a minute change in your activity, it will not only improve workplace personality, but it will also add to fun at workplace. Senior officers want to guide their juniors. So collaborationன்றதும் அதுதான். இங்க வந்து ரொம்ப என்ன சொல்றது,
ஒரு விஷயத்த டிபெண்ட் ஆகியிருக்கிறன்னா என்னது, கம்யூனிகேஷன், கொலாபரேஷன் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். பட் கம்யூனிகேஷன்ன்றது வந்து ஒரு அஃபீஷியல் விஷயத்துக்காகவே தான் அடிக்கடி நடக்கும் ஒர்க் பிளேஸ்ல. கொலாபரேஷன்ற போது வந்து எல்லாரோடையும் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது ஒரு ஃபன் எலிமெண்டா கூட கிரியேட் ஆகும்ன்றத சொல்றாங்க. அதாவது ஒரு ஆக்டிவிட்டி, அந்த ஒரு ஆக்டிவிட்டில வந்து சேஞ்ச் ஆகும்ன்றத வந்து இதுல வந்து மென்ஷன் பண்ணி சொல்லலாம். சோ இதன் மூலமா கூட பர்சனாலிட்டி டெவலப் ஆகும். So senior officers want to guide their junior in the way of interacting like joyful. So already இந்த கம்யூனிகேஷன்ல சொன்ன மாதிரி தான் இதுலயுமே. In some companies, this kind of instructions is provided by the human resources department. So இந்த மாதிரியான இதுகள் வந்து சில கம்பெனிஸ்ல ஹியூமன் ரிசோர்ஸ் அதாவது HR டிபார்ட்மெண்ட் மூலமா வந்து ப்ரொவைட் ஆகுது. அதுக்கான கைட், அதாவது ஜூனியர்ஸ் வர நியூ ரிக்ரூட்ஸையோ அல்லது ஜூனியர்ஸையோ அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கான கைடன்ஸ் எப்படி கொடுக்கணும்ன்றது ஆன் த ஜாப், ஆஃப் த ஜாப் ட்ரைனிங்ஸ் எல்லாம் இருக்கு. அது மூலமா வந்து அவங்க என்ன சொல்றது அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அத கூட நீங்க சின்ன பாயிண்டா எழுதலாம், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ஆகுறதுக்கு யூஸ் ஆகுறதுன்னு சொல்லி. ஆஃப் த ஜாப்ல வந்து நிறைய ட்ரைனிங்ஸ் வந்து கொடுக்குறாங்க பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு. பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கோர்சஸ்ன்னு சொல்லியே நிறைய இருக்குது ஒர்க் பிளேஸ்ல. கூடுதலா மார்க்கெட்டிங் ஐடி பீப்புளுக்கு கொடுக்குற ட்ரைனிங். ஸோ அதையும் எக்ஸாம்பிளா வச்சு சொல்லலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு அப்சர்வேஷன். அப்சர்வேஷன் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் கோ ஹேண்ட் இன் ஹேண்ட். ஸோ இது வந்து இன்னொரு முக்கியமான விஷயமா சொல்லலாம். சில பீப்புளுக்கு வந்து அப்சர்வேஷன்ல இருக்கணுங்கிறது, மத்தவங்க நம்மள அப்சர்வ் பண்றாங்க அல்லது ஜட்ஜ் பண்றாங்க. அப்சர்வேஷனை சிலவங்க ஜட்ஜ் பண்ற மாதிரி கூட எடுத்துக்கொள்ளலாம். they do not like to be observed by someone. So but observe பண்ணும் போது பாசிட்டிவா வந்து எடுத்துக்கொள்றவங்களுக்கு வந்து it helps in self growth, as the output that you get from your observer is always helps you improve workplace personality. So இதுல வந்து நீங்க ஒப்சர்வ் பண்ணி உங்களுக்கான பாயிண்ட்ஸ சொல்லும் போது அது ஓகேயா பாசிட்டிவா எடுத்து நீங்க க்ரோ பண்ண ட்ரை பண்ணீங்கன்னு சொன்னா அது வந்து உங்களுடைய செல்ஃப் க்ரோத்துக்கும் சேர்ந்து யூஸ் ஆகும். ஒர்க் பிளேஸ் பர்சனாலிட்டி மட்டும் இல்லாம செல்ஃப் க்ரோத்துக்கும் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் லெவல் போறதுக்கும் அது ரொம்ப யூஸ் ஆகும். Observation mostly occurs on the work front, where you are always under the eye of your in charge. Sorry. Your appearance, contact, and attitude, everything has to be taken care of, and these elements are especially important in the professional world. A person is tested with how he responds to criticism and how he handles a difficult situation. So ஒரு பர்சன் வந்து ஒப்சர்வ் பண்ணும் பொழுது என்ன நடக்குதுன்னு சொன்னா அவங்களுடைய அப்பியரன்ஸையும் சேர்த்து, அப்பியரன்ஸ்ல இருந்து ஆட்டிடியூட்ல இருந்து எல்லாம் சேர்த்து அப்சர்வ் பண்ணி சொல்லும் பொழுது அத வந்து சரியான முறையில ஹேண்டில் பண்ணாதான் என்ன ஆகும், நம்மளுக்கான பர்சனாலிட்டி வந்து டெவலப் ஆகும். அப்படி இல்லைன்னா அது வந்து ஒரு பேக்வர்டா தான் இருக்கும், நமக்கு ஒரு நெகட்டிவா தான் போகும். ஸோ person is tested with how he responds and how he handles a difficult situation.
ஸோ அது எப்படி ரெஸ்பான்ஸ் பண்றாங்க, எப்படி ஹேண்டில் பண்றாங்க சிச்சுவேஷன்ன்றத ஒருத்தங்க அப்சர்வ் பண்ணி அது ஓகேயா இல்ல இன்னும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கொள்ளணுமான்னு சொல்லும் போது அதை நீங்க அப்சர்வ் பண்றது தான் ஒரு பாசிட்டிவான சைட். அண்ட் ட்ரெஸ் கோட்ன்றது இப்போ நிறைய ஒர்க் பிளேஸ்ல சரியான முறையில கைடன்ஸ் கொடுக்கறது இல்ல. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். Different workplace have different dress codes. It is an unsaid rule that you need to stick to the dress code. So many professions do not have fixed and formal dress codes for what employees should wear to work. So therefore, it is important that a company develops a dress code policy to help employees dress appropriately for the workplace. ஸோ நிறைய கம்பெனிஸ்ல நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ட்ரெஸ் கோட்டுக்கான ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் இல்லை. பட் ட்ரெஸ் கோட்டுக்கான பாலிசி கொடுக்கும் பொழுது தான் அது எம்ப்ளாயிஸுக்கான பர்சனாலிட்டியை டெவலப் பண்றதுக்கு இன்னொரு இம்பார்ட்டண்டான எலிமெண்டாவும் இருக்கும். And here are the common elements of a company dress code policy. You may want to include a brief introduction, the target audience, general guidelines, the dress code. So இதெல்லாம் நீங்க ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கொள்ளலாம். அதாவது ட்ரெஸ் கோட் பாலிசியில இருக்க வேண்டிய சில விஷயங்கள் இதெல்லாமே பர்சனாலிட்டி டெவலப் பண்ண யூஸ் ஆகும். என்னது கம்பெனியால ப்ரொவைட் பண்ணும் பொழுது. So this is important thing. Business leaders personality types. So இது வந்து next questions. இது வந்து உங்களுக்கு கேட்ட ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ்க்கான எக்ஸாம்பிள். நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும் போதே நிறைய எக்ஸாம்பிளும் நிறைய பாயிண்ட்ஸும் கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணீங்கனாலே கம்ப்ளீட் ஆகிரும். ரொம்ப எழுதுனீங்கன்னு சொன்னா உங்களுக்கான வேர்ட்ஸ் வந்து 1500. இதுல உள்ளதை நான் சொன்ன எக்ஸாம்பிள்ஸ் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணாலே அந்த ஆஃப்லயும் கூட வந்துரும். ஸோ கரெக்டான ஆட் பண்ண வேண்டிய பாயிண்ட் ஆட் பண்ணிட்டு மத்ததெல்லாம் அத என்ன சொல்றது தேவையில்லாத டெஃபினிஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே போறதெல்லாம் விட்டுட்டு ப்ராப்பரா ஒரு பிரீஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு டெஃபினிஷன், ஒரு எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் அந்த மாதிரி போங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். Identify a leadership personality in the business world who has maintained a positive social image as a great business leader within our society. Explain the characteristics and behaviors that comprise your selected business leader's personality traits, interests, drives, values, abilities, emotional patterns, etc., which enable him or her to maintain that positive social image as a leadership personality, providing real world example as evidence. So, ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிள்ல யாரு பாசிட்டிவ் இமேஜை கிரியேட் பண்ற ஒரு பெஸ்ட் லீடரா இருந்தாங்க அண்ட் அவங்களுடைய பர்சனாலிட்டிஸ், டிரைவ்ஸ் இதுகளெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்டா பார்ப்போம் இந்த லீடர்ஸ்க்குரிய பர்சனாலிட்டி ஸ்ட்ரைட்ஸ். ஸோ ஃபர்ஸ்டா வந்து ஸ்ட்ராட்டஜிக் வந்து ஒரு லீடருக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஸ்ட்ராட்டஜிக்கா அதாவது தந்திரோபாயமா திங்க் பண்ணலன்னு சொன்னா ஒரு லாங் டேர்ம் கோலை வந்து அச்சீவ் பண்ண முடியாது, டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியாது, சக்சஸ்ஃபுல்லா லீட் பண்ணவே முடியாது, சக்சஸ்ஃபுல்லான கைடன்ஸையும் டீமுக்கு ப்ரொவைட் பண்ண முடியாது. So strategic thinking involves considering the long-term impact of decisions,
developing a plan to achieve specific goals and objectives. So as I told you, develop பண்ணணும், அதாவது ஒரு கோல்ஸ் அடையறதுக்கான ஆப்ஜெக்டிவ்ஸ் வச்சு ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கான பிளான்ஸை வந்து டெவலப் பண்ணணும்னு சொன்னா ஸ்ட்ராட்டஜிக் மைண்ட் செட் ஒன்று இருக்கணும். மார்க்கெட்டிங்க்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். So it's very very important for not only for marketing but also for entire company. So ஸ்ட்ராட்டஜிக்ன்றது ஒரு கம்பெடிட்டரோட நாங்க கம்பீட் பண்ணும்போது ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். இதுக்கான எக்ஸாம்பிளை கூட நீங்க கொடுத்து எழுதலாம். நீங்க ஒரு லீடரை எடுக்கிறீங்கன்னு சொன்னா அந்த லீடர் என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிக்க ஃபாலோ பண்ணியிருக்காருன்றதை எடுக்கலாம். ஈவன் ஸ்ரீலங்கால உள்ள லீடர்னா யார் எடுக்கலாம்னு கேட்டு யோசிச்சீங்கன்னா பொலிட்டிஷியன்ஸ்ல கூட லீடர் இருக்காங்க. some companies சிஇஓ கூட குட் லீடரா இருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனா ஜனசக்தியோட சிஇஓ அதை வந்து ஃபவுண்ட் பண்ணவர். அவர் வந்து இன்சூரன்ஸ் ஃபாதர்னு சொல்லியே வந்து மெயினா சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரியான லீடர்ஸ் எடுக்கலாம். பொலிட்டிஷியன்ஸ்ல ஈவன் மென்ஷன் பண்ணல, பட் இருக்காங்க, சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா வரும். இப்போ உள்ள பிரசிடென்ட்டையும் சொல்லலாம், இல்லாட்டி ஏற்கனவே இருந்த பிரசிடென்ட் சொல்லலாம். ஸோ அவங்களுக்கான அவங்க யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜிஸ், அவங்களோட விஷனரி என்ன மாதிரியான லீடர் இவங்க, லீடர்ஷிப் ஸ்டைல்ஸ்னு இருக்கு இல்லையா, அதை வச்சு கூட எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ இப்போ டாபிக் பாயிண்ட்டுக்கு வருவோம். நெக்ஸ்ட் விஷனரி. இந்த விஷனரி வந்து தான் ஃபர்ஸ்டா வரக்கூடிய ஒரு பாயிண்ட். ஸோ இதை நீங்க ஃபர்ஸ்டா எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். Visionary leader has a clear vision of the future they want to create. So visionary leader வந்து விஷனரி லீடர்ஸ்னே தனியா வந்து நீங்க சர்ச் பண்ணி பார்த்தாலே வரும் விஷனரி லீடர்ஸ்னா யாருன்னு. அதுக்காக போயிட்டு அப்படியே ஏஐ யூஸ் பண்ணி சர்ச் பண்ணி அப்படியே கொண்டு வந்து காப்பி பேஸ்ட் பண்ணணும்னு எல்லாம் நினைக்காதீங்க. விஷனரி லீடர்ஸ்னு இருக்காங்க, அந்த லீடர்ஸை எடுத்து நீங்க எழுதலாம். ஸோ அவங்களுக்கான மெயின் இது என்னன்னா, ஃபியூச்சர்ல நாங்க எங்க இருப்போன்றதுக்கான டார்கெட்டை முன்கூட்டியே ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அதாவது ப்ரோஆக்டிவ் திங்கிங்னு சொல்லுவாங்க. முன்னாடியே திங்க் பண்ணி சரியா எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி இங்கதான் இருப்போம், இங்கதான் வருவோம், இப்படிதான் வரணும் அப்படிங்கறத கிரியேட் பண்றது. They are able to see beyond the present. So present இல்லாம அதுக்கும் தாண்டி ஃபியூச்சர்ல இத வந்து பார்த்து வச்சிருப்பாங்க. அண்டர்ஸ்டாண்ட் த பொட்டென்ஷியல் ஆஃப் நியூ ஐடியாஸ் அண்ட் டெக்னாலஜி. ஃபியூச்சர்ல என்ன மாதிரியான டெக்னாலஜிஸ் டெவலப் ஆகும், என்ன மாதிரியான டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணணுங்கிறத முதையே ஐடியா பண்ணி வச்சு அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஸோ விஷனரி லீடர்ஸ் ஆல்சோ ஹேட் the determination, creativity and leadership skills to turn their vision into a reality. ஸோ அவங்களுடைய பார்வையில இருக்கிற அந்த காட்சியை வந்து ரியாலிட்டிக்கு கொண்டு வரணுன்றதுக்கான கிரியேட்டிவிட்டியும் லீடர்ஷிப் ஸ்கில்லையும் அவங்க வச்சு உண்மையான ரியாலிட்டிலேயே அவங்க வந்து அதை என்ன சொல்லுவாங்க, ஆக்டிவ் பண்ணிடுவாங்க. And a visionary leader also creates a culture of innovation and risk-taking, encouraging their team to think outside the box. ஸோ விஷனரி லீடர் வந்து அவங்க டீமுக்கும் சொல்லுவாங்க, உள்ளேயே ஒரு சர்க்கிள்குள்ளேயே வந்து திங்க் பண்ணிட்டு இருக்காம இன்னோவேட்டிவா, அதையும் தாண்டி இன்னோவேட்டிவா திங்க் பண்ணி உங்களோட பர்சனாலிட்டியை டெவலப் பண்ணிக்கோங்கன்றதுக்கான என்கரேஜ்மெண்ட்டை இந்த விஷனரி லீடர் வந்து கொடுப்பாங்க. And then விஷனரி லீடர்ஸ், இவங்கெல்லாம் வந்து விஷனரி லீடர்ஸ். ஸோ இவங்கள பத்தினதை வந்து நீங்க தனித்தனியா எடுத்து சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். பட் விஷனரி லீடர்ஸ்க்கு எக்ஸ்பிளைனா இதை கொடுக்கலாம், எக்ஸாம்பிளா இதை கொடுக்கலாம். அந்த எக்ஸாம்பிளா கொடுத்து சின்னதா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, பட் இட்ஸ் பெட்டர் நீங்க வந்து
ஸ்ரீலங்கால இருக்கவங்களே எடுத்து எழுதும் போது அது இன்னும் கொஞ்சம் இம்ப்ரெசிவா இருக்கும். ஸோ இத வந்து நான் விஷனரி லீடர்ஸ்க்கான எக்ஸாம்பிளா தான் குடுத்திருக்கேன். அண்ட் இன்னொரு முக்கியமானது வந்து அடாப்டபிள். அடாப்டபிள் லீடர்ஸ் ஆர் able to quickly recognize and respond to changes in the market, competition and technology. ஸோ இவங்க வந்து எல்லாத்தையும் ஈஸியா அடாப்ட் பண்ணிடுவாங்க. ஸோ காம்படிஷனா இருந்தாலும் சரி, நியூ டெக்னாலஜியா இருந்தாலும் சரி, ஈஸியா அடாப்ட் பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு போய்க்கிட்டே இருப்பாங்க. These leaders are able to quickly recognize and respond to new trends and developments. So new trends வந்து ஒரு ஃபேஷன் டிசைனிங் ஃபீல்டு எடுத்தா கூட அவங்க ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கணும். இதுக்கான லீடர்ஸ் வந்து என்ன செய்யணும், நியூ ட்ரெண்டை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்து குயிக்கா அடாப்ட் ஆனா தான் அவங்களுக்கு வந்து ஈஸியா வந்து கோலை அச்சீவ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும், ப்ராஃபிட்டையும் அச்சீவ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது என்ன நடக்கும்னு சொன்னா பர்சனாலிட்டி ஆட்டோமேட்டிக்காவே டெவலப் ஆகும். ஏன்னா அவங்க லேர்ன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. They are open to feedback and are willing to make changes to their approaches as needed. So இவங்க வந்து ஃபீட்பேக்கையும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க அண்ட் எப்போ மாறணும்னாலும் ரெடியா இருப்பாங்க சேஞ்ச் ஆகுறதுக்கு. ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் குவாலிட்டியா இருக்கும். நான் இங்க தான் இருப்பேன், இதை சேஞ்ச் பண்ணிக்க மாட்டேன்னு இருந்தா நியூ ட்ரெண்ட்ல உள்ளவங்க கம்பீட் பண்ணி பிரேக் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பாங்க முன்னாடி. ஸோ கான்ஃபிடென்ட் இருக்கணும் மெயினா. Confidence enables leaders to inspire and motivate others. Confident leaders have faith in their own ability. So they are able to assess complex problems and situations, and they are able to develop effective and innovative solutions. So இது வந்து கான்ஃபிடென்ட்ன்றது வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஈஸியா புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரியான ஒரு வேர்ட் அண்ட் டாபிக் தான் இது. ஸோ இதை வச்சு எக்ஸாம்பிள் எழுதுறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். ஒரு ஆர்கனைசேஷன்ல வந்து அதாவது காம்படிஷன் வந்து அதிகமா இருக்கும் போது நம்ம லாஸ் ஆகிருவோம், நம்மளுக்கு எதுவும் செய்ய இயலாதுன்ட்டு டிமோட்டிவேட் ஆகி இருந்தா எதுவுமே நடக்காது. பர்சனாலிட்டி என்ன ஆகும், டவுன் ஆகுமே தவிர டெவலப் ஆகாது. ஸோ கான்ஃபிடென்ட்டோட மோட்டிவேட் ஆகி மோட்டிவேட் பண்ணிட்டு மேல போறது தான் ஒரு பெஸ்ட் லீடருக்கான குவாலிட்டி. இந்த குவாலிட்டி அபிலிட்டி டிரைவ்ஸ்ன்றது வந்து லீடர்ஷிப் ஸ்டைலோட ஒரு மர்ஜ் பண்ற மாதிரியான ஒரு விஷயம். மற்றது அபிலிட்டி குவாலிட்டின்றதெல்லாம் இதுக்குள்ளதான் வரும். எதுக்குள்ள? பர்சனாலிட்டி ட்ரைட்ஸ்குள்ள வரும். ஸோ அடுத்தது கண்டினியூஸ் லேர்னர். ஸோ கண்டினியூஸா லேர்ன் பண்ணிட்டு இருக்கும் போது தான் கமிட்மெண்ட் வரும். ஸோ கமிட்மெண்ட்டை சீக் பண்ணி நியூ நாலேஜை ஆட் பண்ணி ஸ்கில்ஸ் ஆட் பண்ணி கண்டினியூஸா வந்து இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே இருப்பாங்க. லேர்ன் பண்ணா மட்டும்தான் என்ன முடியும், நம்ம அடுத்து லேர்ன் பண்றேன்னு சொன்னா ஜஸ்ட் ஒரு டிகிரி ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணணும் அல்லது ஏதாவது ஒரு கோர்ஸ் அட்டென்ட் பண்ணணும்ன்றது மட்டும் இல்ல. ப்ராக்டிக்கலா கூட லேர்ன் பண்ணலாம், ஸ்டடி பண்ணலாம், இன்னொருத்தவங்கள ஸ்டடி பண்ணலாம், சக்சஸ்ஃபுல்லான லீடர்ஸை ஸ்டடி பண்ணலாம், ஒரு சக்சஸ்ஃபுல்லான கம்பெனியை ஸ்டடி பண்ணலாம், ரோல் மாடலை ஸ்டடி பண்ணலாம். இந்த மாதிரியான விஷயங்களும் லேர்னிங் ப்ராசஸ்குள்ள தான் வரும். அதாவது நியூ திங் அந்த பர்டிகுலர் ஃபீல்டுக்கான திங்ஸை வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். Continuous learning involves the commitment to seeking out new knowledge and skills and to continuously improving as a leader. Leaders who are committed to learning are more likely to stay up to date with the latest industry trends and best practices. So I have already explained it.
லீடர்ன்றவங்க வந்து ட்ரெண்ட்ஸையும் நியூ டெக்னாலஜிஸையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும்ன்றது வந்து முக்கியமான திங். ஸோ லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது தான் அது ஆட்டோமேட்டிக்கா வரும். ஸோ இதுல வந்து லீடர், அதாவது லீடர்ஷிப் பர்சனாலிட்டி கான ஒரு பிசினஸ் வேர்ல்ட்ல உள்ள எக்ஸாம்பிள்ல வந்து நான் மெயினா எலான் மஸ்க பத்தி எடுத்து போட்டிருக்கேன். வெப்சைட்ல உள்ளதுதான் இது. ஸோ இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். எப்படி உங்களுக்கான எக்ஸாம்பிள் நீங்க கொடுக்கணுன்றதுக்கான எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸோ இவர் வந்து பிசினஸ் மேன், இன்வென்டர் அண்ட் இன்வெஸ்டர் ஆல்சோ. He is most widely known for his founding of PayPal and SpaceX and his heavy involvement in Tesla Motors. So இது வந்து இவருடைய என்னது innovative things. His innovative vision. So இவர்கிட்ட இருக்கிற அந்த personality traits என்னது innovative vision. Give me 1 minute. So இப்ப நாங்க பாக்குறது வந்து எக்ஸாம்பிள். இப்போ இன்னோவேட்டிவ் விஷன் இருக்கு. அதாவது நாங்க இதுல சொன்ன மாதிரி இன்னோவேட்டிவ் திங்ஸ், கிரியேட்டிவ் திங்ஸ் எல்லாம் வந்து கொடுக்கணும். விஷனரி, ஸோ கான்ஃபிடன்ஸ், அடாப்டபிள் ஆகணும்ன்றதெல்லாம் என்னது நாங்க சொன்னோம். பர்சனாலிட்டி ட்ரேட்ஸ். ட்ரேட்ஸ்னா வந்து தமிழ்ல சொல்ல போனா பண்புகள்னு சொல்லலாம். ஸோ அவங்களுக்கான குணங்கள்னு சொல்லலாம். ஸோ இதுக்குள்ள வந்து ஒரு குவாலிட்டி, அபிலிட்டியா இன்னோவேட்டிவ் விஷன் வந்து எலான் மஸ்க் கிட்ட இருக்கு. அதை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதாவது எலான் மஸ்க்னு போட்டு அவரை பத்தி கொஞ்சம் எழுதிட்டு அவரோட என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து லீடர்ஷிப்புக்கான விஷயங்கள் இருக்கு. இன்னோவேட்டிவ் விஷன், அதாவது விஷனரி. விஷனரிங்கிறது என்னது, அதுக்குள்ள கிரியேட்டிவிட்டி வரும், இன்னோவேஷன் வரும், எல்லாமே வரும் தானே. ஃபியூச்சர்ல உள்ளதை வந்து இப்பவே ப்ரெசென்ட்லயே வந்து நம்ம ஒரு ப்ரோஆக்டிவா திங்க் பண்ணி வைக்கிறது. ஸோ அவருக்கு ஒரு இதா வந்து இதை எடுத்து இதையும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ நாங்க as we mentioned earlier or previous topic, the innovative vision வந்து important leader, ஒரு லீடர், அதாவது பெஸ்ட் லீடருக்கு வந்து பிசினஸ் லீடருக்கு வந்து இம்பார்ட்டன்ட். அண்ட் இன்னோவேட்டிவ்னா என்னது, விஷனரினா என்னதுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அதாவது கொஞ்சமா, ரொம்ப இல்ல, கொஞ்சமா. And passion for pushing the boundaries of technology. So என்னது இது, டெக்னாலஜிஸை வந்து ஸ்டடி பண்றது அண்ட் ஃபியூச்சர்ல உள்ள டெக்னாலஜிஸை வந்து எப்படி தெரிஞ்சு கொள்ளலாம், அதுக்கேற்ற மாதிரி எப்படி மூவ் பண்ணலாம். ஸோ இதுவும் என்னத்துல வரும், அந்த பண்புகள்ல வரும். ஸோ அதையும் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. கன்சியூமர் integration have led to increased exposure to solar power, high-speed transportation, and artificial intelligence. ஸோ இதுகள் எல்லாம் வச்சு வந்து அதை வந்து நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள், என்ன மாதிரியாக நீங்க ஒரு லீடரை செலக்ட் பண்ணி அதுல கேட்டிருந்த மாதிரியான விஷயங்களை சொல்லணும்ன்றது. இப்போ இதுல இருக்கிற மாதிரி இந்த நான் சொல்லி இந்த பர்சனாலிட்டி ட்ரைட்ஸ் எல்லாம் வந்து விஷனரி இருக்குதா, அவர்கிட்ட ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குதா, என்ன இருக்குதுன்றத நீங்க கண்டுபிடிக்கிறீங்களோ அத இந்த மாதிரி மேல நான் கொடுத்த பாயிண்ட்ஸ்ல இல்லாம உங்களோட எக்ஸாம்பிளோட சேர்த்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இப்ப நீங்க இதை எப்படி எழுத ஸ்டார்ட் பண்ணணும்னா, லீடரை ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணுவீங்க. அந்த லீடரோட நேம போட்டு வந்து சின்னதா பர்சனாலிட்டி, லீடர்ஷிப் பர்சனாலிட்டினா என்னன்றத ஒரு லைனுக்கு எழுதுங்க. ஏன்னா மேல நீங்க எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. ஸோ இங்க ஒரு லைனுக்கு எழுதுங்க.
இந்த வேர்ல்ட்ல அது எப்படி இம்பார்ட்டன்ட்னு சொல்லுங்க. அண்ட் என்ன மாதிரியான லீடர்ஸ் வந்து இந்த வேர்ல்டுலயே இருக்காங்க, சொசைட்டிலயே இருக்காங்கன்றத சொல்லிட்டு அதுல பாசிட்டிவான சோஷியல் இமேஜ் உடைய நீங்க செலக்ட் பண்ண லீடரை எடுத்து அவங்கள பத்தின ஒரு சின்ன பயோ மாதிரி கொடுத்து அதுக்கு அப்புறமா இந்த ட்ரெய்ட்ஸ் இதுகளை ஒவ்வொன்னா, அதாவது அவங்க கிட்ட இருக்கிறது மட்டும் ஸ்ட்ராட்டஜிக் இல்லாம எப்படியுமே இருக்காது. ஸோ அவங்க யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜிக் என்னது அண்ட் விஷனரி எப்படி இருந்துச்சு. ஸோ அதைத்தான் எலன் மஸ்க் கிட்ட எப்படி இருந்துச்சு, அவர்கிட்ட ஒரு டெக்னாலஜியை அடாப்ட் பண்றது, அந்த அடாப்டேஷன் இருந்துச்சு, விஷனரியும் இருந்துச்சு, அதாவது இன்னோவேட்டிவா அதாவது புதுசா எப்படி ஃபியூச்சர்லயே குடுக்கலாங்கிறத பார்த்து விஷனரியும் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரியான கான்ஃபிடென்ட்டும் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரியா இதெல்லாம் ஆட் பண்ணி எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணா சரி. ஸோ இது ஒரு வெப்சைட் நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் லீடர்ஸை பத்தி. அந்த லீடர்ஸை பத்தி நீங்க தனித்தனியா எடுத்து ஸ்டடி பண்ணி கூட எழுதலாம். ஒரு லீடர் சொன்னா போதும். இது வந்து ஸ்ரீலங்கால உள்ள லீடருக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன். ஸோ ஸ்ரீலங்கால இது நான் ஆல்ரெடி சொன்னது. ஸோ அது ஜெயசக்தி, இது ஜனசக்தி, இல்ல ஜனசக்தி லீடர். ஸோ ஜனசக்தி லீடர் வந்து தான் என்னது, ஃபாதர் ஆஃப் இன்சூரன்ஸ் இன் ஸ்ரீலங்கா சொல்லிட்டு தெரியப்பட்டவர் இவரு. ஸோ இவரை பத்தின ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு இவர்கிட்ட உள்ள அந்த பண்புகள், லீடர்ஷிப் பண்புகள் இருக்குதா, அபிலிட்டிஸ் என்னது, குவாலிட்டி என்னதுன்றத வந்து தனித்தனியா எக்ஸ்பிளைன் பண்ணா சரி. இதுக்குள்ளேயே இருக்கு. அத வந்து டிவைட் பண்ணி இப்ப நான் எலன் மஸ்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இது தனித்தனியா அந்த ட்ரைட்ஸ் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். இப்ப இதுல வந்து நான் சில டிரைவ்ஸ் லீடர்ஷிப்க்கு உள்ள அந்த டிரைவ்ஸ்ங்கிறது வந்து லீடர்ஷிப் ஸ்டைலையும் கூட நாங்க வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ இன்ஸ்டிங்டிவ் லீடர்ஸ் வந்து என்ன மாதிரியானவங்க, people with an instinctive driver use experience, இன்ட்யூஷன்ன்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அத வந்து நீங்க ஆட் பண்ணும் பொழுது, இன்க்ளூட் பண்ணும் பொழுது ஒரு லீடர் வந்து பெஸ்டா இன்னொன்னு பாசிட்டிவா சக்சஸ்ஃபுல்லா லீட் பண்ணலாம். அதாவது ஃபியூச்சரை பத்தி இப்பவே வந்து ப்ரோஆக்டிவா திங்க் பண்ற மைண்ட் செட் உள்ள ஒரு லீடரா இருக்கணும். ரியல் டைம் ரிசர்ச் டு சால்வ் அன் இமீடியேட் நீட். ஸோ ரியல் டைம் ரிசர்ச் பண்ணி இமீடியேட்டா என்ன தேவையோ அதை சால்வ் பண்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட் உள்ளவங்க, எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்றவங்க. These leaders are more interested in results rather than process. ஸோ ப்ராசஸ்ல இருக்கிறத விட குயிக்கா இமீடியேட்டா ரிசல்ட்ஸை பார்க்கணும்னு நினைக்கிற ஒரு லீடர். ஆக்ஷன் யோசிச்சுக்கிட்டு இருக்காம, சொல்லிக்கிட்டே இருக்காம, எழுதி பார்த்துக்கிட்டே இருக்காம, பிளான் போட்டுட்டே இருக்காம ஆக்ஷன்ல போறவங்க தான் இந்த மாதிரியான லீடர்ஸ். ஸோ நீங்க செலக்ட் பண்ற லீடர், அதாவது நீங்க செலக்ட் பண்ற லீடரை பத்தின பயோவை ரீட் பண்ணும் போதே தெரியும் இவங்க ஆக்ஷன்ல கொடுக்குறாங்களா இல்ல ரொம்ப நாள் எடுத்து கொடுத்தாங்களா, அந்த மாதிரியான விஷயங்களை கண்டுபிடிக்கலாம். இன்டலெக்சுவல் லீடர்ஸ், people with this quality, type of quality is acquires knowledge, discover and find opportunities to learn. ஸோ இவங்க வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, எதையாவது வந்தா லேர்ன் பண்ணிட்டே போவாங்க. தே ஆர் த கண்டினியூஸ் லேர்னர். ஸோ அவங்க வந்து கண்டினியூஸா லேர்ன் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த ட்ரெய்ட்ஸ்ல வர மாதிரி கண்டினியூஸா லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கவங்க தான் இன்டலெக்சுவல் லீடர்ஸ். So these leaders will create opportunities to develop the skills of their employees. So அவங்க மட்டும் இல்லாம அவங்க எம்ப்ளாயிஸ் ஸ்கில்ஸையும் டெவலப் பண்றதுக்கு இவங்க வந்து
ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இஃப் யூ ஆர் லுக்கிங் ஃபார் அ ஒர்க் பிளேஸ் தட் வில் இன்வெஸ்ட் இன் யூ, தட்ஸ் வேர் யூ வில் ஃபைண்ட் இட். ஸோ அதாவது எம்ப்ளாயீஸ் மேல இன்வெஸ்ட் பண்றதுன்னா என்னது, அவங்களுக்கான ட்ரைனிங்க கொடுக்கறது, அவங்கள கைட் பண்றது, அவங்களுக்கான ஆஃப் த ஜாப் ட்ரைனிங்கா இருக்கட்டும், அதை வந்து பே பண்ணி கூட கொடுப்பேன். பிகாஸ் அந்த எம்ப்ளாயீஸ கூட பர்சனலா டெவலப் பண்ணணும், அவங்களோட பர்சனாலிட்டியை கூட டெவலப் பண்ணணும்னு நினைக்கிற டைப் ஆஃப் லீடர்ஸ் தான் இந்த இன்டெலெக்சுவல் லீடர். அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் வந்து அதுக்கான எக்ஸாம்பிள வந்து நீங்க உங்களோட கம்பெனிய வச்சு கூட சொல்லலாம். அதாவது அதோட ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் ஏதாவது நீங்க கம்பெனிய வச்சு சொல்லிட்டு கூட இந்த இன்டெலெக்சுவல் லீடர்ஸ பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும். நீங்க எடுக்கிற அந்த லீடர் வந்து செலக்ட் பண்ற லீடர் வந்து ஆல்மோஸ்ட் இதுல இருக்கிற ஒரு மேக்சிமம் பொட்டன்ஷியல், இது இந்த டாபிக்ல இருக்கிற அந்த அதாவது சப் ஹெடிங்ல இருக்கிற மேக்சிமம் பொட்டன்ஷியலா இருக்கிறவங்களா இருந்தா உங்களுக்கான பாயிண்ட்ஸ் வந்து வெளியிட வைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். Some other drives of leadership: objective leaders, resourceful leaders, harmonious leader, all about the experience. Already ஒருத்தவங்க அந்த மாதிரி சொல்லியிருந்தேன். And collaborative leaders, people with a collaborative drive work to contribute to the success of the team. இவங்களும் வந்து டீம் சக்சஸ் அண்ட் ஆர்கனைசேஷன் மிஷன் இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ற ஒரு லீடர், அதாவது இன்டெலெக்சுவல் லீடர் மாதிரியான ஒரு லீடர் தான் இந்த கொலாபரேட்டிவ் லீடர்ஸ். அண்ட் குட் லீடர்ஸ் யாரு? குட் லீடர்ஸ் நீங்க எப்படி செலக்ட் பண்ணுவீங்கன்னு சொன்னா, அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் எடுப்பாங்க எது மேல. இப்ப இன்ட்ரெஸ்டும் கேட்டிருக்காங்க. சோ நீங்க செலக்ட் பண்ற லீடர் வந்து எது மேல இன்ட்ரெஸ்ட் எடுப்பாங்க, பீப்புளா, டீமா, எம்ப்ளாயீஸா இருக்கலாம், இன்னோவேஷன்ஸா இருக்கலாம், டெக்னாலஜிஸா இருக்கலாம். எஸ், இன்னோவேஷன்ஸ் டெக்னாலஜிஸ் மேல இன்ட்ரெஸ்ட் எடுத்தா தான் சக்சஸ் ஆகலாம். அதுக்கு முதல் ஒரு ஹியூமன் ரிசோர்ஸ் டீம், அவங்களுடைய டீம் பீப்புள் மேல இன்ட்ரெஸ்ட் எடுக்கிற லீடர் தான் ஒரு பெஸ்ட் பாசிட்டிவ் இமேஜ் உள்ள லீடரா இருப்பாங்க. சோ நீங்க பாசிட்டிவ் இமேஜ் உள்ள லீடரை செலக்ட் பண்ணணும்னு சொன்னா நீங்க பார்க்க வேண்டியது அவங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்தது பீப்புள் மேல, யாரு மேல, என்னத்து மேல இன்ட்ரெஸ்ட் கூட இருக்குதுங்கிறத. மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில இருந்து ஒரு லீடரை நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னு சொன்னா கட்டாயமா பீப்புள் மேல இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒரு லீடரா கூட நீங்க செலக்ட் பண்ணலாம். அண்ட் பொலிட்டிஷியன்ஸ் யாராவது அப்படி ஒருத்தவங்களை செலக்ட் பண்ணாலும் டீம் பீப்புள் மேல இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒரு லீடராக இருப்பாங்க. ஓகே, இப்ப இதெல்லாம் வச்சு இந்த அசைன்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணணும் 1500 வேர்ட்ஸ்க்குள்ள. முக்கியமான பாயிண்ட்ஸை எடுத்துட்டு எல்லாத்தையுமே ஆட் பண்ணாம நீங்க செலக்ட் பண்ண அந்த செகண்ட் கொஸ்டின்ல நீங்க செலக்ட் பண்ண லீடருக்கு என்ன மாதிரியான ட்ரெய்ட்ஸ், இன்ட்ரெஸ்ட், வேல்யூஸ், அபிலிட்டிஸ், எமோஷனல் இருக்குதோ, நான் சொன்ன பாயிண்ட்ஸ்ல அவங்களுக்கு எது இருக்குதோ அதை மட்டும் ஆட் பண்ணா ஓகே. ஸோ here, as I said already, the main thing is continuous learner. So continuous learner is the important trait of the best positive image leader. And also what? This one. Intellectual leader and interested, the leader who has interested in their people. They are the
பெஸ்ட் அண்ட் பாசிட்டிவ் இமேஜ் லீடர்ஸ். ஸோ இந்த மாதிரியான லீடர்ஸை செலக்ட் பண்ணி இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் மர்ஜ் பண்ணி அந்த லீடருக்கான உள்ள டாபிக்கை மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணி எக்ஸாம்பிள் கொடுத்தா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஓகே, இந்த செஷனை இதோட எண்ட் பண்ணுவோம். You guys have any doubt, please let me know. வாட்ஸ்அப் மெசேஜ் போடலாம். ஏதாவது டவுட் இருந்தா இதை விட கிளியரான டீட்டெயில்ஸ் கைட் எதுவும் வேணும்னாலும் ப்ளீஸ் let me know. Okay, thank you.